அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலத்துல முருகன் பிரசித்தி. முருகனுடைய திருப்புகழ் முழுக்கவே மாலோன் மருகன் மாலோன் மருகன் மாயோன் மருகன் அப்படின்னு தான் சொல்லுவார். மாலோனும் மாயோன் அவர் இருந்தார்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கிறது. அந்த நீங்க பெருமாளை தரிசனமே பண்ணு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக சிஆர் உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இன்றைய தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார். நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர். நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம். நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர். நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம் பண்ணி சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர் பேர். பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்க இருந்திருக்கு. அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு. தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்க குமிந்த இடத்தினால தேவ சாநித்தியபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் இருந்திருக்கும் பொழுது காமதேனுங்கிற பசு அந்த இந்த ஊருக்கு மல்லிகை வனமா இருந்த இடம். மல்லிகை வனத்துல தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு. மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அவன் புஷ்பம் பறிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பால் குளம் தேங்கி இருக்கிறது. இந்த பால் குளம் இங்க எதனால ஏற்பட்டதுன்னு நம்மளோட ஞானசக்தியில தெரிஞ்சுக்கிறார். தேவலோகத்துல காமதேனுவை சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்சகாலத்தை ஏற்படுத்துறார். நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல, அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு. அருணகிரிநாதரை விட ஒருத்தரை சோதனை பண்ண முடியுமா? அதெல்லாம் நம்மளாம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆட்படுவோமா? அந்த சக்தி நமக்கு உண்டா? கிடையாது. அந்த சுவாமி எல்லாரையும் சோதிச்சுதான் அவளை சாதனைக்கு உள்ளதாக்கதாக மாற்றுவதா சொல்லுவார். இப்படி காமதேனு சோதிக்கிறார். காமதேனு ஒரு 4-5 நாள் பசியோட கொடுமை தாங்க முடியல, உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறார் சுவாமி தேவலோகத்திலே. பஞ்சம் ஏற்பட்டோன்னே 5 நாள் 6 நாள் ஆறுது, பசியோட கொடுமை தாங்க முடியாம இறந்திருந்த வேறொரு மாமிசத்தை போய் புசிச்சிருது. அதே பரமேஸ்வரன் உன்னுடைய புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்சகாலத்தை ஏற்படுத்தினோம். நீ மாமிசத்தை சாப்பிட்டு உன்னுடைய புனிதத்தை இழந்துட்ட, எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உனக்கு ஏற்பட கிடவாயு பரமேஸ்வரன் சாபம் இருக்கிறார். உடனே பரமேஸ்வரன்டே வண்டிக்கிட்டு அழுது காமதேவன் தாலிமானவர் இல்லையா. உடனே உள்ளம் கணிந்து சுவாமி என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவலோகத்துல என்ன நோக்கி தபம் இருக்க, உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிறார். உடனே பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டு நேரா பூலோகத்துல வசிஷ்டாசிரமம் மல்லிகாரண்யத்துக்கு ஒரு ஆரண்யம்னா காடு. இந்த மல்லிகை வனத்துல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சிந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால சுயரூபம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சொல்றது, ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது, சாபம் நீங்கப்படுது, பால் தானா சுரந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது. இந்த வசிஷ்டர் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆத்துல ஒரு தயிர் கிடையிறதுக்கு மத்து வச்சிருப்போம். பாலை காய்ச்சி உறவு ஊற்றி தயிராக்கி தயிரையும் கிடைஞ்சிதான் வெண்ணெய் எடுப்போம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், 4.5 பால்னு சொல்லி விஞ்ஞானத்துல பால்லாம் காய்ச்சாம அதுல இருந்து பிரச்சனைவா அந்த வெண்ணெயை எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது. இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. பால்ல இருக்கக்கூடிய வெண்ணெயை மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குளக்கரையிலே லிங்கமா பிடிச்சி பூஜை பண்றாரு. அவர் வெண்ணெயை பிடிச்சி பூஜை பண்ணதுனால க்ஷணிக லிங்கத்துல அரிசி, பால், தயிர், வெண்ணெய், நெய், விபூதி, ருத்ராட்சம், இவைகள்லாம் அன்னம், இவைகள்லாம் சுவாமியை 7 பொருளையும் சுவாமி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜம் பண்ணிடலாம். நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசிடுவாங்க. சில பேர் லிங்கம் கட்டின்னு கழுத்துல எப்பொழுதும் லிங்கம் கட்டினா அவளுக்கு அந்த வம்சத்துக்கு பேரே உண்டு. அவ பார்த்தோம்னு சொன்னா அந்த லிங்கத்தை சின்னதா லிங்கம் வச்சுருப்பா, க்ஷணிக லிங்கமா ருத்ராட்சத்தை அந்த லிங்கம் அந்த வெள்ளி பாக்ஸ்லேயே போட்டு கழுத்திலே மாட்டின்னு இருப்பான். சிவாச்சாரியாரெல்லாம் 99% பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் சிவனை பூஜை பண்ணிட்டு கருத்து உருவி சாப்பிடுவாங்க. க்ஷணிகலிங்கம்னு பேர், நிலையற்றதுன்னு பேர். ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியை திரும்ப ஹிருதயத்திலே சம்யோஜனம் பண்றதுன்னு பேர். இது வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா, இந்த வெண்ணெய் லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜனத்துக்காக லிங்கத்தை எடுக்க முடியாம பூமியில சிக்கின்றதுனால இதுக்கு சிக்கல் அப்படிங்கிறது பேர் ஏற்பட்டது. அதுல இருந்தா சிக்கல் அப்படிங்கிறது இங்க பேரு. சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரர்னு பேரு. கஷேத்திரத்தினுடைய அந்த தீர்த்தத்திற்கு க்ஷீர புஷ்கரணி பார்க்குளம் அப்படின்னு பேர். வைஷ்ணவ ஸ்தலபுராணம். இந்த ஸ்தலத்திலே பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்க கோலவாமன பெருமாள்னு பேர். அந்த சுவாமியை வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணின்றதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம்னு சொல்லி நம்ம ஊர்ல பட்டாச்சாரியர்கள்லாம் செவிவழியா அந்த செய்திகள் சொல்லிட்டு இருக்கா. அந்த வைஷ்ணவ ஸ்தலபுராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்ததுன்னு சொன்னா, சிவனை பூஜை பண்ணிடுறார். பூஜையை முடிச்சுட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஆத்திலே பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தர உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது. ஏன்னா உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தி, உங்களுடைய பூஜா மூர்த்தி. அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கமா வந்தோடனே வெண்ணையை பார்த்தோன்னா கிள்ளை எடுத்துறாரு. எடுத்த வெண்ணையை அவளால ஒரு வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம். இவரால் அவரை வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம, பூமியும் போட முடியாம, கீழையும் போட முடியாம, அவரோட ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் இடையிலே இந்த வெண்ணெய் சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது
வைஷ்ணவ ஸ்தலபுராணத்துல இந்த ஸ்தலத்துல சொல்றா சுவாமி கோலமாமன பெருமாள் பேரு. இந்த ஸ்தலத்துல எல்லாமே அழகு. இந்த அம்பாள் பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல பேரு. வேலோன் கண்ணின்னு சம்பந்தர் தேவாரத்தில் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்கார். சக்தியாக தாட்சி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பேர். அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் 5 இடங்கள் சொல்லுவார். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி, சிக்கல்ல சத்தியாயுதாட்சின்னு கண் பார்வையினாலே. யாரோ அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம். ஆனா இதுதான் உண்மை. அம்பாள் கண் பார்வையாலே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல 5 இடங்கள். அம்மா கையில தாமரையோடய இருக்கா. எல்லாரும் கோவில்ல சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கேத்திராடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும். இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு. இங்க வந்து தாயார பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட சக்தி வேல் வாங்கின ஸ்தலம். முருகனுக்கு 12 கரம் நமக்கு தெரியும். 11 ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறார். போயிட்டு வரேன்னு அவர் சம்ஹாரத்துக்கு கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போகணும். ஆத்துல அப்படி பழக்கம் சொல்லுவான். குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபஸ்ல இருக்கா. அம்பாள்கிட்ட போய் சொல்லிட்டு போகணும் பரமேஸ்வரன் சொல்றார். இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வர்றாரு. அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேளாவடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல். அப்பேற்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா, கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள்லாம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வரலாம். அந்த வியர்வை சிந்தும் வேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை துளிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கட்சி வர சக்தி சம்ஹாரம். அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பாள் தபஸ் இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம். அந்த வேல் வாங்கினோட தான் முருகனுக்கு வேர்க்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும். இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது இல்லாம இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு இத்தனை மணிக்கு மேல வேல் வாங்கினோம் நடக்கும்னு நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார். அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன்னு ஒரு பேர் உண்டு. சிங்கார வேலன்றது அருணகிரிநாதர் பாடல்ல வந்தது. அழகிய சிக்கல் சிங்கார வேலவ சமரடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சம்ஹாரமாடிய பெருமாளின்னு சம்ஹாரமூர்த்தியாவே அவர் பாடியிருக்கார். உற்சவ திருமேனியாகவே இங்கு சிங்காரவேலர். வைத்தீஸ்வரன் கோயில் எப்படி செல்வமுத்து போன சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்காரோ அதே போன்று இங்கு சிங்காரவேலர் உற்சவ திருமேனியாகவே இருக்கின்றார். அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும். இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யட்சமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சிந்தி நான் இருக்கேங்கிறது நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய. குழந்தைக்கு வேர்க்குதுன்னா உடனே துண்டு எடுத்து தொடச்சி விட்டுருவோம். குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா, மாமா ஓடி வருவா. ஆனா இங்க வேர்க்குதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை துண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கின்றார். அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவரை தரிசனம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா அருணகிரிநாதர் பாடியிருக்கார். மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் பேதையேன் இசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயின்னு சிங்காரவேலர் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தம்பிகள்லாம் கீழே வருங்க. வானம் வெடிக்க விடுறாங்க. தயவுசெய்து மேல விழுந்துச்சுன்னா ஆபத்து. கீழே வரையிடுங்க. இந்த வான வெடிக்கை நிகழ்ச்சிகளை இந்த வருடம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் மாரியப்பன் நாயுடு குடும்பத்தினர், சிக்கலை சேர்ந்த மாரியப்பன் நாயுடு குடும்பத்தினர் உறுதி ஆகியோர் அந்த அசுரனையும் மூடனையும் கூட தன்வயப்படுத்தி ஞானம் நல்கி தனது வாகனமான மயிலை ஒரு கூறாகவும் தனது கட்சியை சுமக்கும் சற்று ஒதுக்கி வைக்கிறார். இந்த வாகன நிகழ்ச்சி வழங்கிவிட்டிருப்பார். இந்த வருடத்தை பொறுத்தவரை சிக்கல் திரு மாரியப்பன் நாயுடு குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். சூரசம்பாடியின் ஒரு அங்கமாக நமது சிக்கியை
பக்தர்கள் பெருமக்கள் அனைவரும் தங்களை கண்ணார கண்டு மனமொழியுடன் இருக்கும் இந்த வேளையிலே வான வேடிக்கையும் பார்த்து மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சிக்கல் சிங்காரவருக்கு அரோகரா. Semua dua guru sono. Paling konten. அவதாரமான ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளே பாடி வருவது இக்கிலே திருச்சிற்றம்பலம் மதுபந்துராகும் மகிழ்மாளிகை ஒரு